நாங்கள் வந்து 404 பிரிவுக்குள்ள ரிஎஸ் பிரிவுக்குள்ள இருந்தோம்னு சொன்னால் எங்களோட கிராம எங்களுக்கு விருப்பப்பட்ட மரக்கறி மீன் இல்லை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து குரக்கன் பைத்தங்க. குரக்கன் பைத்தங்க நல்ல டேஸ்ட் இந்த பைத்தங்க. இப்போ இதை வச்சு சில பேர் வந்து தப்பா ஆட போடுறாங்க. நேற்று வந்து அனைவருக்கும் வணக்கம். நான் அனுஷியா. நான் உங்கள் அச்சின். நான் உங்கள் அஸ்டின். ஓகே, இப்போ நாங்கள் வந்து என்ன நிற்கிறோம்னு சொன்னால் அதை வந்து எங்களுடைய கிச்சனுக்குள்ளே நிற்கிறோமே. அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு வந்து ஒரு சமையல் வீடியோ தான் எடுக்க போகிறோமே ஸ்டேட். நேற்று காலம்புரை வந்து இட்லியாக வச்சுருந்தாங்க. அதே மாதிரி நேற்று மதிய சமையல் வந்து சமைச்சு காட்டையெல்லாம் போயிட்டு நேற்று சொன்னால் நேற்று எதுனா பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட அஸ்டின் விளையாட்டு போட்டி. அப்போ அதனால சமையல் வீடியோ எடுக்க லேட் ஆகும்னு சொல்லி மலமண்ட அஸ்டினுக்கு ஒரு கறி காய்ச்சி சாப்பாடு கொடுத்து விட்டு நாங்களே. அப்போ அதனால நேற்று வந்து ஒரு காய்கறி ஒன்றுமே சமைக்கல. ஆனால் இன்றைக்கு வந்து எங்களுக்கு விருப்பப்பட்ட மரக்கறி மீன் இல்லை குளிரெல்லாம் சமைக்க போகிறோமா. நேற்று தினம் பார்த்துருப்பீங்க. உண்மையிலேயே எங்களுடைய சின்ன விளையாட்டு போட்டி வீடியோ வந்து நாங்கள் கொஞ்சம் கட்ட தான் போட்டுருந்தோம். நாங்களே என்ன சொன்னோம், அவசரமாக விளக்கிட்டு போனது. அதையும் தாண்டி அஸ்டின் வேற மாலைக்கு நல்லா இருட்டுப்பட்டேன்னு. அப்போ உண்மையில ஒரு சாம்பியன் எடுப்பேன் அஸ்டின் நான் கேட்கணும். ஒரு சாம்பியன் எடுப்பேன்மான்னு சொல்லி கொண்டு போனேன் அஸ்டின். 6 சாம்பியன் எடுக்கல. எப்படி இருந்தா இந்த சந்தோஷம் மனநிலை? கடும் சந்தோஷம். உண்மையாக நானே எதிர்பாராத ஒரு சந்தோஷம் அடைஞ்சு நாங்கள். உண்மையிலே நான் சாருக்கு வந்து காலம்புரை போட்டு எடுத்து அனுப்பிவிட்டு நான் என்னன்னு சொன்னால் 1ஆம் ஆண்டுலேருந்து அஸ்டின் இப்போ 4ஆம் ஆண்டு படிக்கிற இது வரைக்கும் 9 சாம்பியன் விளையாட்டில் எடுத்தது. நேற்றைய தினம் வந்து 6 சாம்பியன். அதை தாண்டி 1ஆம் ஆண்டுலேருந்து 3 வருஷம். அது 3 வருஷம் எடுத்த சாம்பியன் 2ஆம் ஆண்டுலேருந்து. அப்போ அடுத்து அந்த 9 சாம்பியனும் வந்து அங்கிட்ட இருக்குது. அப்போ நான் காலமாக வந்து சாருக்கு அவ்வளோ சர்டிஃபிகேட் சாம்பியன் எல்லாமே ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்டேன்னா அப்போ உண்மையிலே எதிர்பாராத ஒரு சந்தோஷமாக இருந்தது நேற்று தினமே. அதான் அப்பா வந்து பேசினது, நாங்கள் வந்திருந்தால் அஸ்டினை வந்து வீடியோ எடுத்துக்கலாம்னு சொல்லி. உண்மையிலே என்ன சொல்கிறது, எத்தனை கண்டு ஓடி தெரிகிறது என்ன. அதால் நாங்கள் வந்து போகையெல்லாம் போட்டது. கண்டிப்பாக வார வருஷம் வந்து அஸ்டின் வேகம் விவேகம் என்ன மாதிரி செயல்படுறான்னு சொல்லி வார வருஷம் கண்டிப்பாக நாங்கள் எங்களோட சேனலில் வந்து வீடியோ எடுப்போமே. இப்போ அர்ஜென்ட் இந்த சர்டிஃபிகேட் வச்சு அர்ஜென்ட் கோட்டை மண்டலத்துக்குலாம் போக வேண்டி வரும். அப்படியெல்லாம் எடுக்கிறவங்களா? நான் என்ன சொன்னால் ஒரு வருஷம் அஸ்டின் வந்து 3 விளையாட்டுலையும் வின் பண்ணுறேன்னு 3 அவ்வளோ சர்டிஃபிகேட் இருக்குது எங்கள்கிட்ட. அப்பா நிறைய சர்டிஃபிகேட் இருக்குது. உண்மையிலேயே என்ன சொல்கிறது, அந்த கிளி படத்தில் கொண்டு போய் அந்த விஜய் விளையாட்டுக்குன்னு சொல்லி கொண்டு ஒரு அலுமாரி ஃபுல்லாக வைப்பான்னு சொல்லி அது மாதிரி தான் நாங்கள் அஸ்டின் அந்த விளையாட்டில் வந்து அவ்வளோ சாம்பியன் வந்து எங்கள்கிட்ட இருக்குது. அப்போ அதில் வந்து ஒரு பெரிய சாம்பியன் கொடுத்து அது வந்து 10 வயசு பிரிவுக்குள்ளே வந்து சாதனை வீரன் என்று சொல்லி எழுதி ஒரு சாம்பியன் கொடுத்தாங்க. பெருசு 6ல் 1 பெருசு மிச்சம் 5 சின்ன. அதை தாண்டி மேலே எங்களோட வீடியோ பார்க்க உறவுகள் வந்து நேற்று வீடியோ போட்டது சமையலை பற்றி ஒரு கமெண்ட்ஸ் இல்லை. எனக்கு அதை பற்றிய சந்தோஷமாக இருந்தது. அவ்வளவு தூரம் எங்களோட அஸ்டில் வந்து நேசிச்சு நல்ல மாதிரி வாழ்த்து தெரிவிச்சது பார்க்க சந்தோஷமா இருந்து. அஸ்டின் வேணா கேட்ட ராத்திரி, அம்மா அப்போ எனக்கு என்னென்ன மாதிரி எல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறோம்னு சொல்லி. அப்போ இப்போ சொல்கிறேன் அஸ்டின் நான் நல்ல மாதிரிலாம் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தேன், வாழ்த்து தெரிவிச்சு எல்லாம் நிறைய பேர் போட்டிருந்தேன். நீங்கள் உண்மைக்குமே சந்தோஷமாக இருக்குது. அப்போ இன்றைக்கு வந்து அஸ்டினை வந்து பள்ளிக்கூடத்துக்கு விட நாங்களே இருந்தால் ஒரு 8 மணி சுற்றியான 8 மணி நேற்று ஃபுல்லாக அதாவது 1 மணிலேருந்து பின்னர் 5-6 மணி வரைக்கும் வெயிலுக்கு இருந்தபடியால் சரியான 8 மணிலும் ஆளுக்கு தலை அடி காய்ச்சல். அப்போ காலையில் வந்து 2 பேனல் கொடுத்துட்டு ஆளை படுக்க விட்டு நாங்கள் அப்படின்ட்டு ஒரு நாளைக்கும் ரிலாக்ஸாக வீட்டில் இருந்துட்டு நாளை போக சொல்லி உடனே விடவும் கூட ஆனப்பா அவன் களைப்பு. இப்போ ஆள் வந்து என்ன செய்ய போகிறோன்னா ஐஸ் தண்ணி கொண்டு போய் வச்சுட்டு வந்திருக்காரு. சித்திட்ட கசவ சாமண்டி கொஞ்சம் ஊற வச்சுட்டு எனக்கு தேசிக்காய் தண்ணி கரைச்சி தருவாங்க. கண்டிப்பாக அஸ்டினுக்கு தேசிக்காய் தண்ணி கரைச்சி கொடுக்கத்தான் வேணும் என்னாச்சு. ஓகே, அப்போ உண்மையிலேயே என்ன சொல்கிறது, பூவுக்கு தண்ணி விட்ட மாதிரி தான் நான் கொடுக்குற சாப்பாடு வந்து எல்லாருமே நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு தான் கொடுப்பேன். என்னன்னு சொன்னால் ஒரு விளையாட்டுன்றது சும்மா இல்லைண்ணா. அது வந்து சின்ன பையன் ஓடி இவ்வளோ தூரம் சாதிக்கிறேன் உடம்புல நெஞ்சில் பலமும் என்னன்னு சொல்லுவாங்க ஏதாவது நல்ல ஒரு மன தைரியத்தோடையும் உடம்பு பலத்தோடையும் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட ஒரு விவசாயம் விளையாடி ஜெயிச்சு கொண்டு வர அஸ்டினுக்கு வந்து நாங்கள் நல்ல சாப்பாடு தான் கொடுக்குறாங்களே. ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடம்பு ஏலான்னு சொல்லி கூட அவன் எப்படி இங்கே ஐயோ அதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு கவலைக்குரிய கட்டம் அஸ்டின் சொன்னது. அம்மா தன் காலில் ஒரு முள்ள ஓரிட்டு தான் சொக்ஸோட உடையலாதான் என் வழக்கும். அப்போ காலில் ஒரு முள்ள ஓரிட்டு தான் அந்த முள்ள எடுக்க இல்லாம தான் ஓடினானா.
ஏடி ஆமா முள் எடுத்து கொண்டு கேட்க அங்கே மற்றவன் முந்திரவாண்டாக்காண்டி அந்த முள்ளு குத்த குத்த ஓடி இருக்கிறான்னு சொன்னார். ஓடினதால காலையில இப்ப வந்து பெட்ல கிடந்துட்டு கேட்டா அப்பா அங்கே ஓடி சாம்பியன் எடுத்தக்கான அவனுக்கு இந்த இடத்துல நான் கதிரை கொடுக்க விரும்புகிறேன். நின்று கொண்டு கஷ்டப்பட நான் கதிரை இருக்கட்டும் வச்சு உண்மைதான். எனக்கு அவரா நித்திர லாஸ்ட் விட்டுவே கால் உடையவு சின்னவன் போட்டு ஒரே கால் மசாஜ் பண்ண அதெல்லாம் இப்போ வந்து கால் சரி பிரச்சனை இல்லை. அப்ப சந்தோஷமே இல்லையாம்மா அதோட வந்து ஏழான்ல சொல்லி கொண்டு வந்தோம் கேட்டுக்க ஏற்றி கொண்டு என்ன சொல்லுவேன் அது சாம்பியன் நடிப்புன்றக்க தெரியாது பாப்பம்னு சொல்லி கொண்டு போனோம். போவைக்குள்ளேயும் பாய் காட்டி கொண்டு போனோம். நாங்கள் பைக்ல போய்க்கிறேன் உண்மை எனக்கு அவசியம் போட்டோம் ஆள் சாம்பியன் முள்ளு குத்தி ஓடிக்கிறாண்டே அது ஆக பெரியதா கிடந்தது. கேட்க கவலையா கிடந்தது. ஆனாலும் தன்னுடைய முயற்சியை வந்து விட்டு கொடுக்க கூடாண்டாக்காண்டி இந்த காலில் முள்ளு வர ஆள் ஓடி இருக்கிறாங்க பெரிய ஒரு சந்தோஷம். அதாம லண்டன்ல இருக்கிற அக்கா வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருந்தவா வாழ்த்துக்கள் அனுப்பிச்சுவா. அந்த சின்ன வயசுல வந்து இவ்வளோ விளையாட்டு துறையில் ஆர்வமா இருக்கிற பெரிய ஒரு சந்தோஷம். அது அவட்ட விருப்பம் அதான் படி நீங்க விடுங்கன்னு அவன் நல்லா விளையாடு இனி வந்து கோட்டம் இதே போல இந்த விளையாட்டை போல படிப்புல முன்னேற்றம் சொன்னா படிப்பான் பிரச்சனை இல்லை. அஸ்டின் வந்து இப்ப படிக்கிறது நோம்பலாம் அங்கட ஊருக்குள்ள ஒரு சின்ன பள்ளிக்கூடம் அது வந்து அப்போ அப்படி ஒரு ரூல்ஸ் வந்தது. என்னன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து 404 பிரிவுக்குள்ள ஜிஎஸ் பிரிவுக்குள்ள இருந்தோம்னு சொன்னால் எங்களோட கிராமத்துக்குள்ள உள்ள பள்ளிக்கூடத்தை தான் நாங்கள் கவர் பண்ணணும். அதை தாண்டி அங்கெல்லாம் சேர்க்கலாது. நான் அப்படின்னு அட்மிஷன் வந்து நிறைய ஸ்கூலுக்கு போட்டுருந்தாங்க. அவங்க அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணி வலியத்துக்கு கூட அனுப்பியிருக்கிறாங்க. வலியம் நான் போய் அங்கே கதைக்கு என்ன செஞ்சது நம்ம இது பள்ளிக்கூடம் இல்லையோ எல்லாம் பள்ளிக்கூடம் தானே ரெண்டாஸ்டில் கொண்டு இந்த ஸ்கூல்லே வந்து எழுதி விட்டாங்களா. அப்போ ஒன்றும் செய்யல. அதே அதுவும் நல்லா பாடு நாங்கள் இந்த இடத்துல சொந்த சொல்லி தான் நாங்கள் புட்டல் எல்லாம் பாட்டி சேர்த்துக்கலாம். அப்போ அந்த பள்ளிக்கூடம் அஸ்டின் படித்த பள்ளிக்கூடத்தில் நாங்கள் எல்லாரும் நோம்பில் படிச்சாங்களே போனாங்களே என்ன. அப்போ அஸ்டினுக்கு இன்னும் ஒரு வருஷம் கிடக்கு அந்த பள்ளிக்கூடத்தை தடை தாண்டேன்னு. அதை தடை தாண்டினா நாங்கள் வந்து போகிற பள்ளிக்கூடத்துக்கு நல்லதுக்கு வந்து நாங்கள் சேர்ப்போம். அது வந்து உண்மையில ஒரு பொம்பளை பிள்ளை ஆர்த்தி அதோட யோகவலன் இப்படி ஒரு பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கணும்ன்ற ஒரு கடவுள் ஒரு விருப்பம் இருந்திருக்குது. அதே தருணம் உண்மையிலே அந்த ஆர்த்திக்குட்டி அந்த பிரான்ஸ் மாமா வந்து சின்னலேருந்து ஆர்த்தியை நேசிச்சு தாண்டினபடியால் அவருக்குள்ளாலே ஒரு விருப்பம் இருந்தபடியால் அப்போ ஏதோ மனுஷரோட தான் கடவுள் பேசுவாங்கன்னு எதுவும் அந்த டைமில் அந்த பிள்ளைக்கு அப்படி ஒரு பலம் கிடச்சி உண்மையிலே இங்கிலீஷ் மீடியத்தில் எங்களை ஆர்த்தி படிக்குது. ஓகே இவங்களும் வந்து சாதாரண பள்ளிக்கூடத்தில் படித்து எத்தனையோ பிள்ளைகள் வந்து பாஸ் பண்ணி எல்லாரும் அதில் தான் படித்தவங்களே. இங்கிலீஷ் மீடியத்தில் படித்து தான் பட்டதாரியாக வரணும் மட்டும் இல்லை. ஆனால் அவளுக்கு அப்படி ஒரு விருப்பமும் அப்படி ஒரு பலனும் இருந்தபடியெல்லாம் ஆர்த்தி ஒரே ஒரே பொம்பளை பிள்ளை நல்லா படிச்சு அதான். அப்போ உண்மையிலே இங்கிலீஷ்ன்றது வந்து இந்த காலத்தில் அதாவது இனி வரப்போகும் காலத்தில் வந்து இங்கிலீஷ் வந்து மெயினா நிக்குது. அது வந்து எங்க போனாலும் இங்கிலீஷ் இல்லாம போகல. அது என்ன அப்படியான காலகட்டத்துல வந்து ஒரு பிள்ளையாவது எங்கட வீட்டுல இனி வரப்போற காலங்கள்ல அதாவது எங்கட ஆர்த்தியை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். எங்கட சௌரங்களுக்குள்ள கூட பாடினாவா இருந்தாலும் சுமனா இருந்தாலும் சரி அணுவா இருந்தாலும் சரிதான் அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிள்ளைய நாங்கள் அதுக்கு விட்டு படிப்பிச்சோம்னு சொன்னா அது வந்து எல்லாருக்கும் ஒரு பலனா இருக்குமே. உண்மையிலேயே என்ன சொல்றது இந்த பெரிய பள்ளிக்கூடத்துல ஒன்று சேர்த்துட்டோம். கடவுள்ன்ற ஒரு துணை எங்களுக்குள்ள இருக்கணும் சொன்னால் அதுக்குள்ள வந்து நிறைய செலவுகள் அந்த பள்ளிக்கூடத்துல எதை தொட்டாலும் காசு தான். அப்ப என்ன செய்யறது ஏதோ இந்த முறை வந்து எல்லாம் ஏதோ கடவுள் சித்தமா நடந்து முடிஞ்சது. இனி வரப்போற காலங்களில் வந்து கடவுளும் எங்களோட சேர்ந்து அந்த பிள்ளைங்க படிப்புக்கு ஒரு இது காட்டணும். கண்டிப்பா சரி. அப்ப இதை வச்சு சில பேர் வந்து தப்பா இட போடுறாங்க. நேற்று வந்து ஒரு கமெண்ட்ஸ் வந்திருந்தது இங்கிலீஷ் மீடியம்னு சொன்னா தான் நாங்கள போவோமாம் லோக்கல் பள்ளிக்கூடம்னு சொன்னா போகாது அந்த மாதிரிக்கு. ஆனா அவங்க வந்து என்ன விதத்துல வந்து அந்த கதையை சொன்னா எழுதினாங்களோ எனக்கு வந்து உண்மைக்குமே தெரியாது. என்ன சொல்றது ஒரு வீட்டுல வந்து எல்லாத்துக்குமே நான் ஓடி தெரியலாது. எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு மீட்டிங்கா இருந்தாலும் என்ன சரி ஒரு நார்மலா ஒரு எது சம்பந்தமா டீச்சர்ஸ் மாதிரி கதைக்கணும்னு சொன்னாலும் என்னத்தான் கூப்பிடுவாங்க. என்ன சின்னவனுக்கு தெரியும் காது கேட்காது விளங்காத விட இப்போ என்னாலும் இன்னும் சுற்றி அடிச்சு எல்லாத்துக்கும் மூடையிடாது 3 நேரம் சமைக்கணும் கொண்டு வந்ததுக்குள்ள நானும் வந்து சூழ்ச்சி இல்லை ஆர்த்தியை கொண்டு வந்த இடத்துல சேர்த்தாண்டக்குள்ள மெயினாக அதுக்குள்ளே நான் தான் நுழையணும். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் நான் போவேன் வருவேன். நேற்றைய தினம் வந்து விளையாட்டு போட்டி போக இல்லாமல் போட்டுது. சரி வார வருஷம் கண்டிப்பா போவோமே. இது வந்து இப்போ நாங்கள் போயுமே இந்த கவுசுக்குள்ள ஆஸ்டின் வந்து அவங்களோட கவுஸ் டீச்சரோட நின்றால் நாங்க வெளியெல்லாம் பேரண்ட்ஸ் நிக்கலாம். அப்ப எல்லாத்தையும் அவதான் இயக்க போறா. அதுல நாங்கள் ஒன்றும் செய்ய போறது இல்லை. அப்ப அதனால வந்து சின்னவனை விட்டு நான் ஒவ்வொருத்தர் வந்து ஒரு விதமா பாக்கினோம். அது வந்து எங்களுக்கு ஒன்றும் இல்லை. சரி என்னான் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை தான் ஆர்த்தி. அப்ப எல்லாருக்குள்ளாலேயும் ஒரு விருப்பம் ஒன்று இருக்கும்.
ஏதோ உங்களோட விருப்பத்தை வந்து கடவுள் நல்ல வழியாக நிறைவேற்றணும் தான் எங்களுடைய ஆசையம் வந்து. அதுக்காக நீங்கள் யாருமே தப்பாக நிற்காதீங்க. நாங்கள் இப்போ 4 பிள்ளைன்னா நாளே ஒரே மாதிரி தான் பார்க்கணும். அதை ஒரு ஏற்றத்தாழ்வாக பார்க்க போகிறாங்க நாங்கள் இல்லை. எங்களே அர்ப்பணிச்சு பிள்ளைகளை வாழ வைக்கணும்னு நினைக்கிறாங்களா நாங்களே. சரி, அப்படி கலைக்க போனால் நிறைய கலைச்சு கொண்டே போகலாம். கொமெண்ட்ஸுக்கு விளக்கம் கொடுக்கணும், நிறைய விளக்கம் கொடுத்து கொண்டே இருக்கலாம். வேணும் மட்டும் ஒரு நாளைக்கு கொண்டு எழுதுவாங்க முக்கிச்சு ஆடுவாண்டு. சரி, ஓகே. அப்போ இதுக்கெல்லாம் கடும் விளக்கம் கொடுத்து கொண்டு நிற்கல. அது இதுதான் உண்மையான பிரச்சனை. அதைக்காண்டி ஒரு வீட்டில் எல்லா பிள்ளையும் படித்து மேதி ஆகும்னு நிற்கல. அதுன்னு 8 லட்சம் 2 தான் வரும். இதெல்லாம் கடவுண்டு ஒரு நியதி. சரி, அதெல்லாம் கழிச்சு ஏன்னாச்சு. ஓகே, சந்தோஷம். அப்போ இன்றைக்கு நாங்கள் வந்து என்ன சமைக்க போகிறோம்னு பார்ப்போமே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து குரக்கன் பைத்தங்க. குரக்கன் பைத்தங்க நல்ல டேஸ்ட் இந்த பைத்தங்க. இதான் குரக்கன் பைத்தங்க. இதான் வந்து குரக்கன் பைத்தங்க. இது வந்து என்ன மீன்? அதுவும் இது வந்து அயல மீன். அயல மீன். அயல மீன் இது பாருங்க, ஒரு துண்டத்துக்காக இருந்தால் இப்போ தான் அது வெட்டி வாங்க. நாங்கள் என்ன அது கழுவு வேலை பண்ணணும். இந்த எல்லாம் வெட்டி செகுலெல்லாம் தட்டி கொடுத்துக்குறாங்களே. அப்போ இந்த அயல மீன் குழம்பு வச்சு கிடக்குது. அப்போ நான் வந்து மரக்கறி மீன் கறி அதுக்குள்ளே அயிலக்குள்ளேன்னு சொல்லி சமைக்கிறது கூட தானே அது. அப்போ அதனால அது மீன் வாங்கிட்டு வர லேட் ஆயிடுமோ சொல்லி நாங்கள் வந்து ஆத்தி வந்து எல்லியில் ஒரு இங்கிலீஷ் கிளாஸ் சேர்த்துனாங்க. அப்போ அதனால வந்து ஹெல்மெட் இல்லை, அதில் ஹெல்மெட் படுதா போச்சு. அப்போ அது இப்போ தான் ஹெல்மெட் எல்லாம் வண்டி கொண்டு வந்தது. அப்போ அதுக்குள்ள நான் வந்து என்ன செய்யணாண்டா, பருப்பு கறி வச்சாச்சு, பருப்பு கறியும் வச்சு கீரையும் வந்து அவிய வச்சுக்கிடாது. சரி, அப்போ இந்த 2 கறியும் வந்து ரெடி பண்ணியாச்சு. உண்மையிலே இந்த குரக்கன் பைத்தங்கான்றது மற்ற பைத்தங்காய் விட நல்ல டேஸ்டாக கூடன்னு எதுவும். சரி, அப்போ நாங்கள் இதை வந்து சமைக்க பார்ப்போம். ஓகே, இதான் வந்து அந்த குரக்கன் பைத்தங்காய் வந்து நாங்கள் பைத்தங்காய் வந்து என்னென்ன சமைக்கிறோன்னு சொன்னால் அதை வந்து பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பமில்லை எல்லாம் போட்டு இளநி, மெயினாக இளநி. ஏன்னா இளநி தேங்காய் அடித்து இளநியை விடுவோம். இளநியும் விட்டு இது தேங்காய் எண்ணெய், இளநி, கருவேப்பமில்லை, வெங்காயம் எல்லாம் போட்டு தான் மூடி அவிய வைப்போம். அவிய வைக்கலாம். அந்த இளநியில் வந்து பைத்தங்காய் அவிஞ்சு நல்ல இதாக வந்து அந்த எண்ணெயில் பொரியும் எல்லாம். அப்படி சமைக்க இந்த பைத்தங்காய் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ இதை நாங்கள் வச்சு மூடு வைப்போம். அவியட்டு. ஓகே, அவியட்டு வந்து மீனை கொண்ட க்ளீன் பண்ணுவோம். வேணாம் பைத்தங்காய் பொரியுது. சொதிக்குது பைத்தங்காய் குழம்பு எனக்கு சொதிலி தான் குழம்பு போட்டோம். இது அம்மாவுக்கு வந்து பைத்தங்காய் விருப்பம், நல்ல டேஸ்ட். ஓகே, இதில் வந்து பைத்தங்காய் பொரிஞ்சுன்றது. அங்கால வந்து மீன் குழம்பு. ஏன்னா அதுக்கூட வந்து நாங்கள் காலை வந்து மேலே சாரு வந்து சொல்லியிருந்தாங்க. அன்றைக்கு அந்த கரெக்டெல்லாம் போட்டு எங்கே போட்டு புட்டா வச்சுனாங்களாண்ணே. அந்த ஆண்டு வந்து இல்லையாவா. அப்போ காலை அனுப்பிச்சு அப்படியே அனுப்பிங்களோ. அப்போ உண்மையாக எனக்கு இன்னைக்கு நேரம் இல்லை. ஆனாலும் கேட்டுட்டாங்கன்னு சொல்லி நாங்கள் இங்கே சவுரெல்லாம் காய்ச்சி போட்டு மரக்கறியை வேண்டி கொஞ்சம் வச்சுட்டு அந்த டைமை கவர் பண்ணி சாருக்குமே அந்த புட்டை வச்சு கொடுத்துட்டு வந்தேன் நானே. அப்போ அந்த வீடியோலேயே திருத்த நாங்கள் சொன்னால் விடிய காலத்தாலே இனிப்பு சாப்பிடலாம் தானே. அவன் வந்து அதை மதிய உணவாக சமைச்சவா. அதெல்லாம் அப்போ இனிப்பா சாப்பிட்டவாக்கு ஏதாச்சும் உழைப்பா சாப்பிடணும் போட கந்த நாங்கள் கடையா தூள் கொஞ்சம் கொடுத்துக்கலாம். சரி, அப்போ சரி என்னோட நான் தேவையில்லை, நான் சாப்பாடு கொடுத்து விடுறேன். அப்போ பைத்தங்காய் கறி நான் சமைக்கிறது சாருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ இப்போ சமையல் வந்து முடியுதானே. இவ்வளோதான் லேட்டாக வந்தாலும் எங்களோட சமையல் வந்து ஈஸியாக முடிஞ்சிடுமே. இந்த பைத்தங்காய் நல்லா பொரிஞ்சு வருது. பொரிஞ்சுட்டு நாங்கள் பால் விடுவோம். என்ன சொதிதான் மேடமா? பைத்தங்காய் சொதியா குழம்பு விட என்ன கூட குழம்பு வருது. அது பொரிஞ்சு அப்படித்தாங்க இப்போ வரும். இனிமேல் நாங்கள் உப்பு புளி தூள் எல்லாம் கேக்கில் உள்ளியும் பம்பையும் ஒரு துண்டு வெட்டி போட்டா நல்ல ஒரு வாசனையாக வரும். ஓகே, அப்போ அதில் வந்து மீன் குழம்பு வந்து தூளினம் போடலை. அவித மீன் என்னது? அவிதான் மீன் வந்து அது அவியும். நல்ல மீன் தெரியுமா? ரத்தத்தோட பெரிய பெரிய துண்டு. இதில் வந்து அவியட்டுக்கும் நாங்கள் தூள் போடைக்க பார்ப்போமே. வேற அந்த சத்தமே காணல. பால் பால் விட்டுனா சைலண்ட் ஆகிட்டு பிள்ளை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சமையல் எல்லாம் முடிஞ்சுச்சுன்னு. அப்போ நான் வந்து இப்போ சாருவாக்காக வந்து கால் பண்ணியிருந்தேன். நாங்கள் அவியை வந்து விட சொல்லி நவாக்கு வந்து சாப்பாடு கொடுத்துடணும் கொஞ்சம் வேண்டாம் சொன்ன காலம் வந்து வாப்புட்டு செய்த வழியால் இந்த சுவாசமில்லை தானே சமைக்கிறேன். இப்போ நாங்களாம் இந்த சாப்பாடு கொடுத்து விடணும். அப்போ என்ன சாப்பாடுன்னு பார்ப்போமா? கீரை கடையல். ஒவ்வொரு வெயில இந்த தையிலேருந்து கீரை காய்ச்சி கொண்டே இருக்கு. நல்ல இதுதான் அந்த குரக்கன் பைத்தங்க பிரட்டை. எப்படி இருக்கு?
அப்படி மசிஞ்சு மாந்தெல்லாம் போடும் இந்த பைத்தங்காய் கறிக்கு ஒரு மேட்ச் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளைப்பூடு நல்லா இது வந்து பருப்பு. அடுத்தது வந்து மீன் குழம்பு. புள்ளி நான் ஒன்றா மீன் குழம்பு. இது வந்து ஸ்லோவில் விட்டுக்கிட கொஞ்சம் எண்ணெய் படணும் அப்படியே கிடந்த மூடி அவியட். ஓகே, அப்போ இதுதான் வந்து இன்றைக்கி எங்களுடைய சமையலை. நான் அப்போ அதுக்கெல்லாம் வந்து நான் அஸ்டினுக்கு வந்து சரி காலையில் சொல்லி மழை தொடங்கிட்டேன். அப்போ அதுக்கு கசகசாகம் போட்டு தேசிக்காய் கரைச்சி கொடுத்துனாங்க. இதே விடாங்களா கொஞ்சம் படுத்ததான் கிடக்கும். ஓகே, அப்போ பாவம் காலையில் இதான் என்ன செய்கிறது, காலையில் இருங்க இது வந்து மூ வாங்கி அடிச்சு விடலாமே. சரி, அப்போ சமையல் வந்து முடிவடைஞ்சுது. உங்களோட கிச்சன் வேலையும் கொஞ்ச நாள் போய் செஞ்சிருவோம் அம்மா. உண்மைதான். என்னன்னு சொன்னால் இது சரியாக வந்து தகரம் வந்து ஒக்கிட்டுது. என்னன்னு சொன்னால் எங்களை மழைக்கெல்லாம் தாக்கு பிடிக்காதுன்னு. ஆனால் நாங்கள் அதுக்கு முன்னே நாங்கள் கண்டிப்பாக செய்திருவோம். இப்போ நாங்கள் கேஸ் அடுப்பு வச்சு சமைக்கிறேன்னு சொன்னால் தகரம் நம்பி அடிக்கலாம், இல்லை கரல் கட்டாது. அப்போ அதனால் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், ஆனால் இதுக்கும் நாங்கள் வந்து அது இந்த தகரம் எல்லாத்தையும் கலட்டி போட்டு சாயிட்டாங்க. கலட்டி போட்டு மட்டை வேண்டி வரைஞ்சுடலாம். அந்த சின்ன ட்ரீப்பை அப்பாவுக்கு தெரியும், அந்த மெல்லிய சின்ன ட்ரீப்பை அதை வாங்கி அடித்தோம்னு சொன்னால் இப்போ கேமரா கொஞ்சம் காற்றோட்டமாக இருக்கும். பாம்பு பூச்சி நின்றாலும் தெரியும், மட்டையில் வந்து நிற்கிறது தெரியும். இது அப்படி சுற்றி கட்டி தகரம் இல்லை, பயங்கர வக்கியாக கிடக்குது நிற்கிறதுக்கு. அப்போ இதெல்லாத்தையும் கலட்டி கொட்டி போட்டு அந்த சின்ன ட்ரீப்பை வண்டி அடித்தோம்னு சொன்னால் மேலுக்கு நல்ல குவாலிட்டியான தாரம் வண்டி அடிச்சு விடலாம். என்ன அடித்து ஒரு பேக் சீமேந்து வாங்கி கண்டிப்பா அவ்வளோ வேலையை நான் செய்வேன். இந்த அடுப்பு இருக்குதாங்க, இந்த அடுப்பு போட்டவது இந்தியா சுத்தப்படும் உசட்டி கட்டி போட்டு இந்த அடுப்புல நாங்க நின்று சமைக்கிற மாதிரி செய்வோம். என்ன அது வந்து ஈஸி. கேஸ் வந்து உங்களுக்கு ஒரு மாசத்துல ஒரு மாசம் அடிக்கும். அது வந்து நட்டம் தானே. மற்ற இப்ப கேஸ் கொஞ்சம் தட்டுப்பாடா இருக்குது. பாப்போம், கையில கொஞ்சம் காசு வட்டும் கண்டிப்பா நாங்க அதை செய்வோம். என்ன நின்று இருக்கிற அடுப்பு மெத்தட்டில் இதையும் காட்டினோம்னு சொன்னால் இதை பிடுங்கி இதெல்லாம் ட்ரிப்பி அடிச்சாதான் பக்க எல்லாமே இருக்குமே. அதையும் செஞ்சோம்னு சொன்னா இந்த டேபிள் வந்து எங்களுக்கு தேவையில்லை. அதை கொஞ்சம் சைட் பண்ணி போட்டு நின்று இருக்கிற மாதிரி செய்யலாம். நின்று இருக்கிற நல்லா இருக்கும், நீட்டா இருக்கும். முறையில சமைக்கவும் ஆசையா இருக்குமே. அடுத்த சாப்பாடு டேஸ்டா இருக்கும். பாப்போம், இதையும் வந்து திருத்தத்தான் வேணும். இதையும் மெதுவா தான் போகலாமே. ஒரு சாதி கலருக்கு வந்து ஏதோ சும்மா இப்போ நின்று சமைக்கக்கூடிய மாதிரி இருக்கு தானே. கொஞ்ச நாளே பார்ப்போம், மங்களை நாங்கள் கண்டிப்பாக இந்த குசினி வேலை நான் செய்வோம் அப்படிங்க பார்ப்போம். இது மெயினாக நான் இது நின்றடிக்கிற அடுப்பு மாதிரி தான் கட்ட போறேன். நின்றடிக்கிற அடுப்பு மாதிரி கட்டி இதுக்கு சைட்டுக்கு ஒரு குத்து மாதிரி வச்சு விட்டா அதில் சமைச்சு சாப்பாடு தூக்கி வைக்கிற ஒரு சிஸ்டம் செய்யலாம். பார்ப்போம், எல்லாம் செய்வோம் கொஞ்சம் கொஞ்சமா. ஓகே, காய்ச்சி பண்ணிக்க நேரம் போதுண்ணே, 1 மணி ஆகுது நேரம். சாரு கேட்குது அதுக்குள்ள சமைச்சிட்டு ஆகும். நாங்கள் சமைச்சாச்சு நீங்கள் விட்டுடுங்கன்னு சொல்லி அப்போ சாருக்கு வந்து சாப்பாடை கொடுத்துட்டு இனி அஸ்தினுக்கு சாப்பாடு தீட்டி போட்டு நீ ஆட்டி குட்டி வந்தால் நீ அவாட பணி விட செய்துட்டு எங்களை பொழுது ரெண்டு போகமான்னு தெரியாது. நீங்கள் கொண்டு எத்தனை 3:30 கிளாஸ் 4 மணிக்கு 4 மணி கிளாஸ் நான் தான் ஆட்டியை கொண்டு போகணும். புது செல்லும் இந்த போகமெல்லாம் பிள்ளைங்க அதெல்லாம் கொண்டு கொடுக்கணும். ஆனால் நெல்லியடியிலேருந்து எனக்கு இங்கே வந்து போகிறது நட்டம். ஏன்னு சொன்னால் நான் அங்கேருந்து மெது வர இங்கே வந்து இருக்க 3/4 மணி நேரம் வந்து திரும்பி போக வேண்டியா வரும். அதில் அங்கே நிறைய பேரண்ட்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க வழியால். அதில் நான் நின்று ஏற்றி கொண்டு வரேன், பிரச்சனை இல்லை. அதுவும் சரி. இப்போ வர பெட்ரோல் காசு தான் பெட்ரோல் தட்டுப்பாடല്ലോ. அதான் அப்போ வந்து போகிற நின்று ஏற்றி கொண்டு வரலாம். சரி, அப்போ ஓகே, சந்தோஷம். இதோட நாங்கள் எங்களை வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எங்கள்கிட்ட சமையல் வீடியோ பார்க்க நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. எங்களுக்கு அப்போ தான் ஒரு ஊக்கியப்பாக இருக்குமே. கண்டிப்பாக உண்மையிலே இது என்னடா குசினியோண்டு சில பேர் வந்து யோசிப்பாங்களோ, அந்த மாதிரி எதுவுமே யோசிக்காதீங்க. கண்டிப்பா இந்த வேலை நாங்க செய்வோம். ஒரு நாள் வாழ்க்கை நிலை மாறும். அதான் கண்டிப்பா இதெல்லாம் செய்வோம். செய்ததுக்கு அப்புறமா வந்து வடிவா இருக்கும் எங்களோட குசினியன். ஓகே, சந்தோஷம். பாய்.